நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணான். ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறு புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து செல்லுகிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் 5000 பேர் இறந்திருக்கிறான். இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது போலதான் உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு, விவசாயத்திலே, தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவிலே அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன்.